வணக்கம் நண்பர்களே. பைபிள் இன்றைக்கி நம்ம பைபிளில் தொடர்ந்து பார்க்க போகிறது க்ரானிக்கல்ஸோட பார்ட் 2. அது பார்ட் 1 எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்குறோன்னு வைங்களேன். நிறைய பேர் கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ உனக்கு ஒன்றும் தெரில, அது இது புக்கெல்லாம் எவ்வளோ பழசு தெரியுமா, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தெரியுமா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை என்னென்னா, இதெல்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்ற யோசனையை இவங்களுக்கு எப்போ வந்திருக்கும்னா, பாபிலோனுக்கு இவங்கெல்லாம் கைதியாக பிடிச்சி செல்லப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு எழுதுறதுன்னா என்ன அப்படின்ற யோசனையே வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைரஸ்ன்ற ராஜா இவங்களை விடுதலை பண்ணி அனுப்பிச்சு நீ போய் உங்கள் ஊரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோயிலை கட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடுகளை நடத்துங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். அனுப்பி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவருக்கு அடுத்தால அவர் பையன் வர காலத்தில் வேறு சில ஆளுங்கள்லாம் போய் போட்டு கொடுத்துட்றாங்க. இவங்க கோயில் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பித்தாலும் அவங்க போய் போட்டு கொடுத்து என்ன சொல்லிடுறாங்க, இவங்கெல்லாம் திருப்பியும் கோயில் கட்டுறாங்க, கோயில் கட்டுறன்ற பேரில் கோட்டையெல்லாம் கட்ட போகிறாங்க, கோட்டையெல்லாம் கட்டினாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதிர்த்து சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை போய் அந்த ராஜாட்ட போய் போட்டு கொடுத்த உடனே கோயில் கட்டுறதுக்கு தடை விதிச்சிட்றாங்க. கோயிலை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சைரஸோட பையன் தடை விதிச்சிட்றான். அதுக்கப்புறம் அந்த சைரஸோட பையன் செத்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேரியஸும்பாங்க. அந்த டேரியஸ் 1 முதலாம் டேரியஸ் காலத்தில் தான் திருப்பி இந்த எஸ்ரா இருக்கார் பாருங்க, இவர் போய் பெட்டிஷன்லாம் போடுறாரு. உங்கள் தாத்தாவே எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாருங்க, நீங்கள் தான் இல்லைன்றீங்க, நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்கள் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய கஜானா இருக்குமே, கஜானான்றன ஆர்கைவ்ஸ், அந்த ஆர்கைவ்ஸில் போய் வேறு ஏதாவது இருக்காப்பா, பழைய உத்தரவு இருக்கான்னு தேடுங்கப்பா அப்படின்னு எல்லாம் தேட சொன்னால் அப்போ தான் அந்த சைரஸோட ஊரில் கிடைக்கிது. உடனே படித்து பார்த்துட்டு, ஆமாம் எங்கள் தாத்தாவே உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு, அதனால நீங்கள் சரி கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி டேரியஸ் திருப்பி ஓகே சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு 3 வேலையை இந்த யூதர்கள் செய்கிறாங்கங்க. என்னென்னா, தங்கள் இனத்தை சுத்திகரிக்கிறது. முதல் வேலை கோயில் கட்டணுன்றது, 2வது வேலை இனத்தை சுத்திகரிக்கிறது, 3வது வேலை என்னென்னா ஊரை சுற்றி பெரிய கோட்டை சுவர் கட்டணும், ஜெருசலேமை சுற்றி அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த 3 வேலையும் செய்யணுன்றது தான் பிளான். இவங்க இந்த கைதியாக அங்கேருந்து திருப்பி வந்தாங்க பாருங்கள், வரும்போது அவங்களோட வந்த வேறு நாட்டு பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்களை குழந்தைங்களோட துரத்தி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பெண்களையும் குழந்தைங்களையும் துரத்தி விட்டாங்களாம். எஸ்ரா பண்ண வேலை என்னென்னா இன சுத்திகரிப்பு. நல்ல வேலை துரத்தியாவது விட்டாங்க, கொல்லாமல் விட்டாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும்னு வைங்க. இனத்தை சுத்திகரிக்கணும், சுத்தமான யூத மக்களாக இருக்கணும், கலப்பினமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை அந்த கட்டிட்டு வந்த பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் சொந்த ஊருக்கே துரத்தி விட்ருக்காங்க. ஆக இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு இந்த எழுதுறது அப்படின்ற கான்செப்டே தெரியுது. இந்த டேரியஸோட காலத்தில் இருந்தால் என்ன நடக்குது, கிரேக்கர்களுக்கும் இவங்களுக்கும் டேரியஸுக்கும் மிகப்பெரிய போட்டி. யார் அந்த மத்திய தரைக்கடலை மெடிட்டரேனியன் சீயை யார் கண்ட்ரோலில் எடுக்கிறது. ஏன்னா அதுதான் முக்கியமான ட்ரேடு, வியாபாரம் நடக்கிறது பூரா அந்த கடல் வழியாக தான் நடக்குது. அப்போ அந்த கடலை யாரோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுன்றதில் 2 பேருக்கும் பெரிய சண்டை தொடர்ச்சியாக நடக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த சண்டை எப்போ முடியுதுன்னா 3ஆம் டேரியஸ் காலத்தில் தான் முடியுது. அந்த முதல் டேரியஸு, அதுக்கப்புறம் ஜெர்செக்ஸும்பாங்க ஒரு ராஜா, அந்த அவனோட பையன். அந்த ஜெர்செக்ஸ் காலத்தில் நடந்த சண்டையை தான் நம்ம இதில் பார்த்துருப்போம். படம் பார்த்துருப்பீங்களா பல பேர். 300ன்னு ஒரு படம் வந்தது. அந்த 300ல் வர்ற ராஜா ஜெர்செக்ஸ் தான் யாருன்னா இந்த டேரியஸோட பையன். கோயில் நீங்கள் கட்டிக்கலான்னு அவர் அனுமதி கொடுத்தாருல, அவங்க அரசாங்கத்தில் பல வேலைகள் நடந்ததுங்க. அதில் இது ஒரு சின்ன வேலை. ஆனால் பைபிளில் இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் முக்கியன்ற மாதிரி என்னமோ பெருசாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஜெர்செக்ஸு, அப்புறம் அட்ரா ஜெர்செக்ஸ்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் 2வது டேரியஸு, அப்புறம் 3வது டேரியஸு. இந்த 3வது டேரியஸ் தான் அலெக்சாண்டர்கிட்ட தோற்று போனவர். அதாவது 5வது தலைமுறையில் இவங்களோட மொத்த ஆட்சியும் கண்ட்ரோலும் முடிஞ்சு போகுது. 5ஓ 6வது தலைமுறையில் மொத்தமாக முடிஞ்சிருதுன்னு வைங்களேன். ஸோ இது இந்த பாரசீக மன்னர்கள் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கல்லில் எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வரை என்ன பண்ணுறாங்க, களிமண் தகட்டில் தான் எழுதுகிறாங்க. இந்த களிமண் தகட்டில் எழுதுறதை மாற்றிட்டு கல்வெட்டாக மாற்றுவோம் அப்படின்ற ஐடியா வருது. ஏன்னா இது மாதிரிலாம் காணாமல் போயிடுது, களிமண் உடஞ்சி போயிடுது அப்படின்றப்ப கல்லுனா உடையாமல் இருக்குன்னு சொல்லி ராக் எடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லில் எழுதக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறாங்க.
அந்த கல்லில் எழுதுகிற பழக்கத்தை உருவாக்குறதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் இங்கே வரும்போது தான் இவருக்கு இந்த மேட்ரு பார்த்தா புதுசாக இருக்குது. கல்லில் செதுக்கி வச்சுட்டா அழியாமல் அப்படியே இருக்குமே, இது நல்ல மேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அது கிரேக்க நாட்டுக்கு கொண்டு போகிறார். அது ஐடியாவோடு அவர் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால தான் வந்தப்போ இங்கேயும் அந்த இவர் அலெக்சாண்டரோட எழுத்துக்கள் இப்படிலாம் எழுதலான்ற கான்செப்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவில் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அசோகர் காலத்தில் இருந்து தான் கல்வெட்டுகள், அசோக ஸ்தூபின்னு சொல்கிறோமே, அந்த ஸ்தூபியை உருவாக்குறது, அதில் கல்வெட்டுகள் செதுக்கி வைக்கிறது, இந்த பழக்கங்கள்லாம் இங்கேருந்து தான் வருது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இந்த வரலாறை வந்து நம்ம இப்படி ஒரு கோர்வையாக பார்க்க முடியும். சைரஸ் காலத்தில் என்ன பண்ணுறாங்க, களிமண்ணில் எழுதுகிறாங்க. அப்போ அது காணாமல் போகுதுன்றதெல்லாம் வந்து காணாமல் போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்றப்போ தான் டேரியஸ் 1 காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் என்ன பண்ணலாம், பொது வெளியில் ஏதாவது கல்லில் செதுக்கி வச்சிட்டோம்னா ஒரு ஆணை பிறப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆணையை போய் அந்த கல்வெட்டில் செதுக்கி வச்சிட்டோம்னா அது பாட்டு அந்த கல்லில் இருக்கும். காலத்துக்கும் யார் வேணாலும் போய் பார்த்து அந்த ஆணை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கான்செப்ட் வந்து அங்கே வருது. அங்கேருந்து வரும்போது அலெக்சாண்டர் மூலமாக இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவுக்குள்ளே வரும்போது அசோகர் அதை எடுக்கிறாரு. அசோகர் காலத்துலேருந்து அப்படியே வரும்போது பல்லவர்கள் கல்வெட்டுகள் போட ஆரம்பிக்கிறாங்க. பல்லவர்களை பார்த்து சோழர்கள் அதுக்கப்புறம் கல்வெட்டு. ஸோ இப்படி இந்த கல்வெட்டுகளாக உருவாகக்கூடியதுக்குன்னு ஒரு கான்செப்டுன்றதே இந்த டேரியஸ் காலத்துலேருந்து உருவாகி வரக்கூடிய கான்செப்ட். இந்த எஸ்ரா வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு வேலையை தான் செய்யணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் காலகட்டத்தில் செய்ய முடிஞ்சது வந்து 2 வேலை தான் செய்ய முடிஞ்சது. என்னது, கோயில் கட்டுற வேலையும் இன சுத்திகரிப்பு வேலையும் செய்ய முடிஞ்சது. 3வதான அந்த கோட்டை சுவர் வேலை வந்து அவர் காலத்தில் முடியல, அவருக்கு அடுத்த காலகட்டத்தில் வருதுன்னு வைங்களேன். அதை தொடர்ந்து அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த கிரானிக்கல்ஸில் அதில் அந்த கிரானிக்கல்ஸ் அந்த எஸ்ரா புக்கிலேயே ஒரு இடத்துல வருங்க, யாரோ ஒருத்தன் வந்து வேறு இன பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னோடனே கடுப்பாகி தாடி தலைமுடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிச்சு போட்டார், ட்ரெஸ்ஸெல்லாம் கீழ்ச்சிட்டு அலைஞ்சாரு கோவத்தில் அப்படின்னு சொல்லிலாம் வரும். இதெல்லாம் தான் இந்த மொத்த புக்கில். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போகும்போது எழுதலாம் அப்படின்ற ஒரு யோசனை வருது பாருங்கள். ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தோணுனது பூரா தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டாங்க. எழுதி வச்சுட்டு இது மோசஸ் எழுதின புக்கு, இது ஆதி ஆகமம் புக்கு, இது வந்து ராஜாக்கள் பற்றின புக்குன்னு அவனுக்கு எந்த பகுதி பிடிச்சிருந்ததோ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க தனித்தனியாக. இதெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கிறான்றதே தெரியாமல் இந்த எஸ்ராவோ இல்லை அவருக்கு கூட இருந்த யாரோ ஒருத்தங்க கிரானிக்கல்ஸ்னு திருப்பி ஒரு தடவை முதல்ல இருந்து அதாவது கிரானிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமத்தில் வந்து ஆரம்பித்து மறுபடியும் ஃபுல்லாக எல்லா ஹிஸ்ட்ரியும் வரும். வந்து எங்கே வந்து முடியும், கடைசியாக இந்த சைரஸ் வந்து எங்களை விடுதலை செஞ்சார் அப்படின்ற இடத்துக்கு வந்து முடியும். ஸோ அந்த இடத்துல முடியுதுன்றப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கதைகளை பூரா யாரும் எழுதி வைக்கலை. பாபிலோன் போயிட்டு வந்தோடனே எழுதி வச்சா இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ திருப்பி எழுதுகிறாங்க. எழுதும்போது எல்லாரும் என்ன பண்ணிடுறான், கடவுள் சொன்னார், இதில் இருக்க வார்த்தையில் ஒரு வார்த்தையை கூட மாற்றக்கூடாது அப்படின்னு எழுதினவனே எழுதி வச்சுக்கிட்டான். ஏன்னா நாளைக்கு எவனாவது நம்ம கதையை மாற்றிடக்கூடாது அப்படின்ற பயம் இருந்திருக்கும். அப்படி பயத்தில் தான் என்ன பண்ணுறது, எல்லாம் எழுதி வைக்கிறது. இதோட உச்சக்கட்ட பயம்தான் நபிகள் நாயகம் என்ன சொல்லிட்டார், இனிமேல் யாரையும் அனுப்ப மாட்டேன்னு அல்லா சொல்லிட்டாருப்பா. இயேசுவும் அல்லா தான் அனுப்பிச்சார், அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தூதுவர்களையும் அல்லா தான் அனுப்பிச்சார், நான் தான் கடைசி, இனிமேல் யாரையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இல்லைனா இன்னொருத்தன் வந்து நான் வந்து நபிகள் நாயகத்தோட பின்னாடி நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி அல்லா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வருவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி எவனும் வந்துடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை காரணமாக தான் நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லிட்டார், இனிமேல் யாரும் அனுப்ப மாட்டேனே அல்லா சொல்லிட்டாரு, நான் தான் லாஸ்ட்டு, அதனால் இந்த புக்கில் என்ன இருக்கோ இதை வச்சு படிங்க. ஸோ எல்லாரோட நோக்கமும் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஆரம்பத்துலேருந்தே எப்படி பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு இந்த புத்தகம் கடவுள் எழுதுனது, இதில் இருக்க வார்த்தைகளை மாற்றக்கூடாது, இதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்லேயும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்துக்கும் அதுக்கு அடுத்த புக்குக்கும் சம்மந்தம் இருக்காது, அதுக்கு அடுத்த புக்குக்கும் இன்னும் அதுக்கு அடுத்த புக்குக்கும் சம்மந்தம் இருக்காது. எல்லாம் வேறையாக இந்த இன்கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு காரணமே என்னென்னா, எல்லாத்தையும் எழுதுறது ஒரு ஆள் கிடையாது. இந்த டேரியஸ் காலத்தில் இங்கேருந்து போனவங்க ஆளாளுக்கு தனித்தனியாக எழுதி வச்சிட்டாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு தெரிஞ்ச கதையை எழுதி வச்சிட்டான்னு வைங்களேன். ஒருத்தனுக்கு ஆதாம் ஏவாள் கதை மட்டும் தெரியும், அதை மட்டும் ஒருத்தன் எழுதி வச்சுருப்பான். மோசஸ் கதை ஒருத்தனுக்கு தெரியும், மோசஸை மட்டும் எழுதினான். இன்னொருத்தனுக்கு நோவா பற்றி தெரியும், அதை மட்டும் அவன் எழுதினான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை எழுதினாங்க. இந்த கிரானிக்கல்ஸ் எழுதின ஆளுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கு, அதனால் மொத்தத்தையும் திருப்பி எழுதிட்டான் அவன். இந்த கிரானிக்கல்ஸ் எழுதினவனுக்கு மற்றவங்க எல்லாம் இது மாதிரி தனித்தனியாக எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது.
தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எழுதக்கூடாதுப்பா, கம்முன்னு இருப்பா, இது ஒன்று வச்சுப்போம் போதும் அப்படின்னு சொல்லி கிரானிக்கல்ஸை மட்டுமே புக்காக ஆக்கியிருப்பாங்க. அது ஆகாமல் போனது காரணம் என்ன, யார் எதை எழுதுனான்னு யாருக்குமே தெரியல. எல்லா புத்தகமும் புழக்கத்துக்கு வந்துருச்சு. அந்த புக்கில் இப்படி சொல்லியிருக்கேன், இந்த புக்கில் இப்படி சொல்லியிருக்கேன், இதில் இப்படி சொல்லியிருக்கேன்னு எல்லா புக்கும் வந்தவுடனே எல்லாத்தையுமே வச்சுப்போன்னு வச்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த கிரானிக்கல்ஸில் என்னெல்லாம் குழப்பம் இருக்குன்றத ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? வாங்க. நாளாகமம் 2வது தொகுதியில் 2வது அத்தியாயம் 2வது லைன், சுமை சுமக்கிறதுக்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுவதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். யார்? அந்த கோயிலை கட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களாம், கல் சுமக்கிறதுக்கு 70,000 பேர், மலையில் போய் மரம் வெட்டுறதுக்கு 80,000 பேர், 1,50,000 பேர். நல்லா யோசிச்சு பாருங்கள், 1,50,000 பேர் எம்ப்ளாய் பண்ணி கட்டினாங்களாம் அந்த கோயிலை. எவ்வளோ பெரிய கோயில், 90 அடி நீளம், 30 அடி அகலம், 45 அடி உயரம். ஒரு ஃப்ளோர் தான், செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் கிடையாது. 90/30 எவ்வளோ டோட்டல்? 2,700 ஸ்கொயர் ஃபீட். சரியா? எங்கள் வீட்டுக்கு எதிரில் இப்போ போன வருஷம் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. 6 மாதத்தில் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். 3 ஃப்ளோரு, ஒவ்வொரு ஃப்ளோரும் கிட்டத்தட்ட ஒரு 2,500 to 3,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிட்டத்தட்ட 9,000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு 10 பேர் தான் வந்தாங்க. சரியா? இவங்க 2,700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு 1,50,000 பேர் எம்ப்ளாய் பண்ணாங்களாம். எம்ப்ளாய் பண்ணி பல வருஷமாக கட்டினாங்களாம். அது பல வருஷமாக கட்டினாங்கன்ட்டாங்க. அது உண்மை என்னென்னா, டேரியஸ் மன்னன் வந்து திருப்பி மறுபடியும் ஆணை கொடுக்குற வரை கோயில் கட்டுற வரை நிப்பாட்டியாச்சு. இதில் வந்து என்ன கதை சொல்லியிருக்காங்க, 70,000 பேர் கல் சுமக்கிறதுக்கும் 80,000 பேர் மரம் வெட்டுறதுக்கும். அதான் சொன்னேன், எந்த சைஸுக்கு, 2,700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு. ஒரு பெரிய 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கிங்களேன். அந்த 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் சைஸில் ஒரு கோயிலை கட்டுறதுக்கு 1,50,000 பேர் வேலை பார்த்தாங்கன்னு அடிச்சு விட்ருக்காங்க பாருங்க. அடுத்த டவுட் என்னன்றதை பார்ப்போமா? இஸ்ரேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினர். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொல்லப்பட்ட 5,00,000 பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதில் வந்து என்ன போச்சு, நடுவில் இஸ்ரேல் மக்கள் நாங்கள் தனி, யூதர்கள் தனின்னு வேறு பிரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கேட்டால் வந்து கடவுளே வந்து ஒப்பு கொடுத்து விட்டார் இஸ்ரேல் மக்களை. இஸ்ரேல் தோற்று போச்சு, ஜூதாஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதை அப்படியே சொல்லாமல் எப்படி சொல்லிட்டாங்க, கடவுள் வந்து இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அதுவும் எத்தனை பேர்? 5,00,000 பேர். போடு, 5,00,000 பேர் கொல்லப்பட்டவர்கள் மட்டுமே. உங்களுக்கு நம்ம ஊரில் எவன்ட்ட எது கேட்டாலும் சாமி வரலாறுன்னு எதை கேட்டாலும் என்ன சொல்லுவோம், 5,000 வருஷம் முன்னாடி, 10,000 வருஷம் முன்னாடிமான. அதே மாதிரி இவங்கள்ட்ட எப்போ கேட்டாலும் எல்லாம் லட்சத்தில் தான் நம்பர்ஸ். 5,00,000, 10,00,000, 1,50,000 பேர் கோயில் கட்டினா அப்படின்னு எல்லாம் லேக்ஸில் அடித்து விடுறது. கடைசியில் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு செத்துருக்காங்க. செத்ததை எப்படி சொல்லிட்டாங்க, கடவுளே வந்து ஒப்பு கொடுத்து விட்டார், இனிமேல் உங்களை காப்பாற்ற மாட்டேன் போ அப்படின்ட்டாரு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தது என்னன்னு பாருங்கள். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இது 16வது அத்தியாயம் 12வது வசனம். ஆக என்ன சொல்லிட்டாங்க, ஆசான ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு காலில் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, ஏதோ புண்ணு வந்துச்சா, ஏதோ வியாதி வந்திருக்குன்னு வச்சிங்களேன். இல்லை அந்த காலத்தில் முன்னாடிலாம் வருமே அந்த யானைக்கால் வியாதிம்பாங்களே, அது மாதிரி ஏதோ வந்திருக்கோம் போல். வந்தால் அவர் போய் டாக்டரை பார்த்தாராம். அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எழுதி வச்சுருக்கிறாங்க. வியாதி வந்த காலத்தில் கூட கர்த்தரை நம்பாமல் போய் டாக்டரை பார்த்துருக்காராம் பாரு, எவ்வளோ லூசு பையன் அப்படின்னு அந்த ராஜாவை திட்டி வச்சுருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் அறிவாளியாக காலில் ஏதோ வியாதி வந்திருக்குன்னு மருத்துவரை போய் பார்த்துருக்கான். அந்த காலத்தில் இருந்து ஏதோ ஒரு மருத்துவரை பார்த்தான்னு வைங்களேன், அதுவே பிடிக்கல. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படி தான். நம்ம இந்து மதத்தில் தான் அப்படி இருக்காங்கன்னு இல்லை, கிறிஸ்டியன்ஸில் இன்னும் லூசுங்களாம், இன்னும் நிறைய லூசுத்தனமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. கர்த்தர் வந்து வியாதியை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கிறாரு, அதை எப்போ போக வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்களாம் போய் மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க, உலகம் பூரா இருக்காங்க.
நோய் வந்தால் மருந்துலாம் சாப்பிடக்கூடாது, கர்த்தரின் ஆணை, நீ வந்து தப்பு செஞ்ச, நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், நமக்கு தெரியாமல் இது கூட செஞ்சுருக்கலாம், அந்த பாவத்துக்கு தண்டனையாக நம்மளை கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்துகிறாரு கடவுள், அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கணும், மருந்து சாப்பிட்டு குணப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற இன்றைக்கும் இருக்கிறாங்க, அன்றைக்கும் இருந்திருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஆசான்ற ராஜா கர்த்தரை நம்பாமல் போய் மருந்து வாங்கி சாப்பிட்ருக்கான் அப்படின்னு அவனை திட்டி எழுதி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பாருங்கள். அப்போது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதிய ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யசோபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இருப்பாயாக அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டார். அதாவது இந்த யசோபாத் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார் பார்த்திங்களா, இஸ்ரேல் மன்னர், அவங்களோட பையன், அவன் பையனுக்கு வந்து எலியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசிட்டேருந்து லெட்டர் வந்து தான். என்ன வந்தது, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா யசோபாத் மாதிரியோ இந்த காலுக்கு புண்ணுக்கு மருந்து போட்டுக்கிட்டார ஆசா அவர் மாதிரிலாம் இல்லாமல் தாவீது மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி எலியா கிட்டேருந்து லெட்டர் வந்து தான். இந்த எலியான்றவர் இந்த யசோபாத் இருக்கார் பார்த்திங்களா, அவர் காலத்துலேயே செத்து போயிட்டார். சரியா, பைபிள்லேயே வரும் அவர் எப்போ செத்து போனார்னு. யசோபாத் காலத்துலேயே செத்து போயிட்டார் அவர். யசோபாத் காலத்தில் செத்து போன எலியா கிட்டேருந்து அவர் பையனுக்கு லெட்டர் வருது. எப்படி வருது, தாவீது மாதிரி கர்த்தரை மதித்து நடக்க பழகிக்கொள், உங்கள் அப்பா மாதிரியோ இல்லை இந்த யூதா மன்னன் ஒருத்தன் ஆசான் இருக்கானே அவனை மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு லெட்டர் வந்து தான். யார், செத்து போன தீர்க்கதரிசிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது என்னன்னு பாருங்கள். மானாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடே பேசின ஞான திருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. மானாசே அப்படின்னு ஒருத்தரை பற்றி, அவர் எவ்வளோ ஸ்பெஷலானவர் தெரியுமா, அவர் எவ்வளோ சூப்பரானவர், அவரோட குணநலன்கள்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு, அதெல்லாம் பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த சில தீர்க்கதரிசிகள் முழு விவரமாக ராஜாக்கள் அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் இந்த ராஜாக்கள் புத்தகம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் ஃபுல்லாக 10 வாட்டி பரட்டி பார்த்துட்டேன். அதில் எங்கேயுமே அந்த மானசான்ற ஆளை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அது மாதிரி எந்த குறிப்பும் எங்கேயுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க, ராஜாக்கள் புக்கில் இருக்குது, போய் பார்த்து படிச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. நானும் போய் பார்த்து படிச்சிடலான்னு தேடி பார்த்துட்டேன். ராஜாக்கள் புக்கில் அவரை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்கள். அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக. இது வந்து கடைசி லைன். இதை ஏன் அப்படி அறவுரையாக முடித்தாங்கன்னு தெரில. சைரஸ் மன்னர் சொன்னாராம், உங்கள் ஜனங்களில் உங்கள் மனசில் யார் மனசுலலாம் உங்கள் கடவுள் இருக்காரோ அவங்கெல்லாம் கிளம்பி போங்க உங்கள் கூடவே கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அறவுரையாக முடிச்சிட்டாங்க. அதோடு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிரானிக்கல்ஸ் 2வும் முடிஞ்சிடும். அதாவது மே த லார்ட் பி வித் யூ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்றதோடு முடிச்சுடுவாங்க. இதே லைனை தூக்கி எஸ்ரா புக்கில் ஃபஸ்ட் லைனாக வச்சுப்பாங்க, திருப்பி வச்சு ரீகேப் மாதிரி போட்டு அப்புறம் எஸ்ரா கண்டினியூ பண்ணி எழுதுவார். அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்ட முடிஞ்சது, எப்படி கட்ட முடியல, ஏன் கட்ட முடியல, என்ன பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் விலாவாரியாக எஸ்ரா சொல்லியிருப்பார். அதான் நான் சொன்னேன், கடைசியாக ஒரு வழியாக டேரியஸ் 1ஆம் டேரியஸ் காலத்தில் இவங்க கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த கோயிலை தான் வந்து பின்னாடி இயேசு வந்து இடிச்சிட்டு 3 நாளில் நான் புதுசாக கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னார் அப்படிம்பாங்க. ஸோ இந்த செய்திகள் எல்லாத்தையும் தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் தயவுசெய்து புத்தகம் வாங்கி ஆதரவு கொடுங்க. 1ஆம் தேதி வந்தாச்சு. ஸோ சம்பளம் வாங்கியவர்கள் உடனே புத்தகம் வாங்கி உதவி செய்யுங்கள். சம்பளம் வாங்காதவங்க சம்பளம் வாங்கிய பிறகு புத்தகங்கள் வாங்குங்க. நீங்களாம் புத்தகம் வாங்குங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த டீம் ஃபுல்லாகவே போயிட்டாங்க. குமார் முதற்கொண்டு போயிட்டாருங்கன்னு வச்சிங்களேன். இப்போதைக்கு புக் சேல்ஸ் வந்து அமுதான ஒரு லேடி தான் பார்த்துக்கிறாங்க. அது போக புதுசாக 2 தம்பிங்க வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், எடிட்டிங்க்கும் ஷூட்டிங்க்கும். ஸோ இவங்களுக்காவது நான் ஒழுங்காக ரெகுலராக சம்பளம் கொடுத்தா தான் இவங்களாவது இருப்பாங்க, இல்லைனா சேனல் ஊற்றி மூடப்படும். சரிங்களா? ஸோ தயவுசெய்து புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தொடர்ந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.